Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இந்த vlog வந்து எதை பத்தின vlogனு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட thumbnail பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் இதை பற்றி நாங்கள் வந்து நிறைய பேசணும், நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் vlog ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். பேர்ட்ஸ் பார்க் வந்துட்டோம். ஸோ இவ தான் வந்து என்னோட தங்கச்சி. எத்தனாவது தங்கச்சி சித்தி? எனக்கு 4ஆவதா 5ஆவதா வரும்? 5. இதுக்கப்புறம் தான் திவ்யா. திவ்யா இல்ல, நீ தான் லாஸ்ட். இதான் லாஸ்ட் தங்கச்சி. இவ வந்து 4ஆவது தங்கச்சியோட பையன். இவங்க தான் சித்தி. இவங்க வந்து 4ஆவது தங்கச்சியோட பொண்ணு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவங்க தான் என் தங்கச்சி, 4ஆவது தங்கச்சி. இவங்களெல்லாம் நான் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்தேன், இப்படி இருக்கிறப்ப பார்த்தேன். இல்லை, இதை விட கொஞ்சம் வளர்ந்து தான் பார்த்தேன்ல, கொஞ்சம் வளர்ந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப லாங், கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறேன். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். அதுவும் குழந்தைங்களோட பாக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மூமெண்ட். ஹாய் சொல்லுங்க ஸ்வேதா. ஹாய். அப்பா தான் வரல இல்ல? ஹாய் சொல்லுங்க. அப்பா வரல, கண்டிப்பா வீட்டுக்கு போய் அப்பா மீட் பண்ணிட்டு தான் போவோம், விட மாட்டோம். என்ன சக்தி, இவங்க பேரு சக்தி, இவங்க பேரு ஸ்வேதா. இவங்க எங்க சித்தி வந்து சுமதி. பேர் சொல்லக்கூடாது, பெரியவங்க பேரு. இருந்தாலும் வந்து நம்ம எல்லாருக்கும், நம்ம ஃபேமிலிக்கு சொல்லணுமேன்னு நான் சொல்றேன் சித்தி. ஓகேவா? ஓகே, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க மக்களே. இன்னும் பாதி ஃபேமிலி தான் வந்திருக்காங்க, இன்னும் மீறி வருவாங்க. காரை தள்ளிக்கிட்டு வராங்களா ஓட்டிக்கிட்டு வராங்கன்னு தான் தெரியல. ஆமா. ஓகே, வேகமா வாயா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கம்மா?
ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் 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 ஃபை கொடுத்துருங்க. அப்படியே திவ்யா மாதிரியே இருக்கா நீ. நீ போ தூக்கு சிரிக்குதானு பாப்பா. தூக்கு பக்கத்துல போ. ஏ பாரு. ஏ இப்ப தூக்கு. அழுறா அழுறா அழுறா. ஏய் என்னெல்லாம் ஆகணும் அப்புறம் வச்சுட்டு இருக்க புதுசா பாக்குற மாதிரி. எல்லாம் ஓ இனம்தான். எல்லாம் ஓ இனந்தால. அவன் அப்புறம் கலரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். அவன் கொஞ்சம் கலரா இருந்தா போவா. ஆமா அப்படி வச்சிருக்கோம். இப்பவே வா. இப்பவே கலர் பாக்குறியா நீ? இந்த பாருமா கருப்பு தான் அழகு தெரிஞ்சுக்கோ. கலர் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. என்ன தெரிகிறது? குட்டீஸ் எல்லாம் பாக்குறான். என்னடா புடுங்குற? ஐயோ ஆடல பாரு. என்ன கோழி மாதிரி அதே கூட அதை கொடுத்துருக்க அவங்க அப்பா அம்மா வந்து இப்படி தானே. முட்டைக்குள்ளே வருவேன்ல நானு. முட்டைக்குள்ளே வருவேன். ஆளாளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குடிச்சு முட்டை எப்ப போடும்? கொஞ்ச நேரத்துல போட்டோம். கொஞ்ச நேரத்துல போட்டோம். சித்தி என்ன எடுங்க.
ஆத்தாடி அம்மா இங்க வாமா அம்மா நட்பறேன் சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துலயே எடுக்கிறீங்க இந்த மாதிரி வேலை பார்க்க கூடாது. ஹலோ ஹலோ பேசுங்க. ஹலோ மூஞ்ச மூடி இதே எடுங்கம்மா. ஹலோ மூஞ்ச மூடி மூஞ்ச பண்ணி தருவீங்களா ஆமா ஆமா ரெக்கே பாரு அப்படியே வளர்ந்த மாதிரி அந்த கோழியை வளர்க்கலாம். நில்லுங்க எல்லாரும் நில்லுங்க போங்க எல்லாரும் போங்க எல்லாரும் நில்லுங்க வேற யாராவது வச்சு எடுக்க சொல்லுவோம் நீங்க நில்லுங்க லியோ பண்ண பாருங்க அங்க நல்லா இருக்கு பாரு அதிமா
அதான் வந்த மாதிரியே அழகா பாரு மஷ்ரூம் மண்டை மண்டை பாரு மஷ்ரூம் தான் இருக்கு பேராக்கா போதுமா சாமிங்களா இப்போ மஷ்ரூம் மண்டை இதுதான் சாப்பிடுவே எப்படி இதுக்கு 2 வாயில போடுங்க வாயில போட்டு கரெக்டா உனக்குதான் ஒடுங்கி இருக்கு நான் என்ன சொன்னேன்னா சூப்பரா இருக்கு. உடம்புக்குள்ள போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி எப்படி பூச்சா வளைச்சு வளைச்சு உள்ள தொண்டை புள்ளிங்களா பாண்டிது அதையா பப்பா வச்சிருப்பாரு அது கூட அழகா எவ்வளவு தூரம் புள்ளி இருக்கு எத்தனை பார்ட்டிஷன் அடிக்கணும்னு கேக்குதா முகமே சரியா அடுத்து போலாம் அப்பதான் வீட்டு போலாம் நீங்க அப்பத்தாட்டு போய் இங்க ஹார்ட் இருக்கும் அங்க அம்பு போகும் நீங்க போய்